ரொம்ப நாளா அமைதியா இருந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் மீண்டும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, நேத்து நள்ளிரவு நேரத்துல 5 வேவ்ஸ் ஆஃப் பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக், 5 முறை ஒரு 15க்கும் அதிகமான ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலோட பெரும்பான்மையான பகுதிகளை ஈரான் குறி வச்சிருக்காங்க. இவங்க இதை நடத்தியிருக்கக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியமானது. அமெரிக்கா அதிபரோட அத்தனை எச்சரிக்கைகளையும் தாண்டி இஸ்ரேலின் மீது இந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்காங்க. இதை இஸ்ரேல் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பதில் நடவடிக்கையா இது வரைக்கும் ஈரான் பார்க்காத அளவுக்கு ஒரு தாக்குதலை நாங்கள் தொடங்குவோம் சபதம் எடுத்தது மட்டும் இல்லாமல் முதல் கட்ட தாக்குதலை இப்போ இஸ்ரேலும் தொடங்கிட்டாங்க. இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே இந்த மிடில் ஈஸ்ட்டை இன்னும் ரொம்ப டேஞ்சரான எஸ்கலேஷனுக்குள்ளே கொண்டு போயிருக்கு. 15 மிசைல் இஸ்ரேலின் மீதும் 29 ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஈரானின் மீதும் இப்போ 2 தரப்புனாலே மாறி மாறி பண்ணப்பட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின தகவல்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து இந்த சீஸ் ஃபயர் இப்போ உடஞ்சிருச்சு. இது வெறும் தொடக்கம் மட்டும்தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக் ஷோரங்கம் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஈரானை இஸ்ரேல் எதுவுமே இப்போ பண்ணல ரீசன்ட் டைம்ல. அப்படி இருக்கப்போ ஈரான் எதுக்கு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறாங்கன்னு முதல்ல ஒரு கேள்வி எழும். அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பெய்ரூட் நேத்து ஒரு ஈவினிங் டைம்ல, அதாவது இஸ்ரேலோட நேரப்படி ஒரு 5:30 மணி அளவில் தலைநகரம் பெய்ரூட்டின் மீதும் தெற்கு லெபனான் மீதும் சதன் லெபனானின் மீதும் ரொம்ப பெரிய அளவு ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்றாங்க. இதுல சதன் லெபனான் பகுதியில் மட்டுமே 45 இடங்கள்ல ஹெஸ்புல்லாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கொலாப்ஸ் ஆகுது. அவங்களோட வீடுகள், அவங்களோட வேர்ஹவுசஸ், ட்ரோன் பேசஸ், இன்னும் எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்றது, அவங்களோட ஆயுதங்கள் சேகரித்து வச்சிருந்தாங்களோ, நேற்று ஒரு நாள் அதுவும் ஒரு 2.5 மணி நேரத்தில் இந்த 45 இடங்கள்ல ஸ்ட்ரைக் நடக்குது. இதுல ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு ஹெஸ்புல்லாவுக்கு. அவங்க கிட்ட இந்த அம்யூனிஷன்ஸ், அவங்களோட ஆயுதங்கள், இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் அந்த 2.5 மணி நேரத்தில் காலி பண்ணிட்டாங்க. இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை லெபனன் ஃப்ரண்ட்ல ஏற்படுத்திருச்சு. ஏன்னா லெபனன் மூலயமா இஸ்ரேல் பிஸியா இருக்க வரைக்கும் தான் ஈரான் பக்கம் அவங்களோட கவனம் திரும்பாது. ஸோ இதுக்கு ரிட்டாலியேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு கட்டாயத்துக்கு ஈரான் தள்ளப்படுறாங்க. அவங்க நேரடியாக இந்த இடத்துல இஸ்ரேல் ஈரானின் மீது ஸ்ட்ரைக் பண்ணலனாலும் லெபனனின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஈரானோட இந்த ஒரு முடிவுக்கு காரணமாயிடுச்சு. இஸ்ரேலோட லோக்கல் டைமின் படி பார்த்தோன்னா நள்ளிரவு ஒரு 1 மணி அளவுக்கு ஏர் ரைட் அலார்ம்ன்றது, அதுவும் 3rd ஸ்டேஜ் அலார்ம்ன்றது இஸ்ரேல் முழுக்க கொடுக்கப்படுது. வடக்கு பகுதிகளில் இருந்த மக்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்படுறாங்க. அத்தனை நபர்களும் பங்கர்களுக்கு அனுப்பப்படுறாங்க. இஸ்ரேலோட ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் இதற்கான அறிவிப்புகளை கொடுத்தது மட்டும் இல்லாமல் 2 வேவ்ஸ், அதாவது ஈரான் நம்ம மீது 2 கட்ட தாக்குதலை தொடங்கலாம்னு சொல்லி முதல்ல ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. முதல் கட்ட தாக்குதலில் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலோட வான்பரப்புக்குள்ள நுழையுது. 2ஆம் கட்ட தாக்குதல் அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு 5 ஏவுகணைகள் இஸ்ரேலோட வான்பரப்புல நுழையுது. மொத்தமாக இந்த மாதிரி 5 வேவ்ஸ் ஆஃப் பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் இஸ்ரேல் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வரைக்கும் ஈரானோட வான்பரப்புல இருந்து இஸ்ரேலுக்குள்ள அனுப்பப்பட்டிருக்கு. இதுல அத்தனை ஏவுகணைகளையும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். டைரக்ட் ஹிட் எதுவும் கிடையாது. கீழே விழுந்த டெப்ரிஸ்னால, அந்த மிசைலோட உதிரி பாகங்கள் மட்டும்னால தான் இந்த வகையான பாதிப்பு, சில இடத்துல தீ விபத்துகள் ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே வரக்கூடிய விஷுவல்ஸை பார்க்குறப்போ நிலைமை தலைகீழாக இருக்கு. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 8லிருந்து 9 இடங்கள்ல டைரக்ட் இம்பாக்ட் இருந்திருக்கு. ஏன்னா இதுல 2 ஏவுகணைகள் கிளஸ்டர் வார்ஹெடோட பயன்படுத்திருக்கு. அந்த 2மே கீழே இம்பாக்ட் ஏற்படுத்திருச்சு. ஸோ இஸ்ரேலுக்கு நேற்று நைட்டு ரொம்ப பிஸியான ஒன்று. பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் தெளிவாக தெரியல. அந்த சில லீக்கான ஃபுட்டேஜஸ் பார்க்குறப்போ 9 மிசைல் வரைக்கும் கீழே இம்பாக்டை ஏற்படுத்திக்கலாம் சொல்றாங்க. பெரும்பான்மையான ஏவுகணைகள் வடக்கு பகுதியில் அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக இஸ்ரேலோட செக்யூரிட்டி கேபினெட் ஆனது கூட்டப்படுது. இப்படி கூட்டப்பட்டதுக்கு அப்புறமா பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அவர்கள் ட்ரம்ப் அவர்களோட ஒரு தொலைபேசி உரையாடலில் ஈடுபடுவார்னு சொன்னாங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எதிரான அந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்த வேணாம்னு சொல்லிட்டாரு. எந்த வகையிலும் ரிட்டாலியேஷன் பண்ணக்கூடாது. நீங்க ரிட்டாலியேஷன் பண்ணணும், இல்லை நீங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்தினா லெபனானுக்குள்ள தாக்குதல் நடத்திக்கலாம். ஈரானின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்படக்கூடாது. ஏன்னா வரப்போற நாட்களில் ஒரு சீஸ்ஃபயர் டீல் ஆனது சைன் பண்ணப்பட போகுது. ஸோ ஈரான் மேல நீங்க இப்போ ஸ்ட்ரைக் நடத்தினீங்கன்னா அது இந்த சீஸ்ஃபயர் டீலை கெடுத்துருன்னு நெத்தன்யாகுக்கான அந்த அப்ரூவல்ன்றதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சரி, ஓகே, அவ்வளோதான் போல. அப்போ இஸ்ரேல் இந்த முறை லெபனனோட நிறுத்திப்பாங்க, ஈரான் பக்கம் போயிட மாட்டாங்கன்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு அதிகாலையில் ஒரு 5:30 மணி அளவில் இஸ்ரேல் ட்ரம்ப் அவர்களோட அந்த ஒரு பேச்சை மீறி, இல்லை அவருக்கு கொடுத்த அந்த ஒரு கேரண்டியை உடைச்சிட்டு ஈரானை அடிச்சிட்டாங்க.
மொத்தமாக 29க்கும் அதிகமான இடங்களில் இஸ்ரேலோட ஏவுகணைகள் அதோட இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஈரான் வந்து திரும்ப இப்போதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இன்டர்நெட்டை ரீஸ்டோர் பண்ணாங்க. நேற்று நள்ளிரவு நேரத்துக்கு அப்புறமா, அதாவது இஸ்ரேலின் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக திரும்பவும் பல பகுதிகளில் ஒரு 85% இடங்களில் ஈரான் முழுக்க இன்டர்நெட் சேவைகளான துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த 29 டார்கெட்ஸ் அவங்க எந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி அடிச்சிருக்காங்கன்னா, தலைநகரமாக இருக்கக்கூடிய தெஹ்ரான், சென்ட்ரல் ஈரான் மற்றும் எஃப்ஷான் பகுதியில் இந்த ஏர் ஸ்ட்ரைக்ஸ்ன்றதை நடத்தியிருக்காங்க. இஸ்ரேலோட விமானப்படை விமானங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்திருக்கு. ஏர் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல் ALBMனு சொல்லக்கூடிய அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈராக்கோட வான்பரப்புல இருந்து இந்த ஒரு தாக்குதலை இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க. இதில் கீழே எக்ஸ்ப்ளோஷன்ஸ் உணரப்பட்டிருக்கு. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம், ஈரானோட அந்த வான்பரப்பை பாதுகாக்கிறதுக்காக ஈரானோட வான் பாதுகாப்பு அமைப்புகளும் எங்கேஜ் ஆகிருக்கு. ஆனால் இதில் எந்த விதமான இன்டர்செப்ஷன் நடந்ததுன்னு எந்த ஒரு செய்தியும் இன்னும் ஈரான் கிட்ட இருந்து வரல. ஸோ ரெண்டு தரப்பும் மாற்றி இப்போ அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நான் 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு வீடியோவில், நேத்தா முந்தானா தான் தெரியல, எம்ஐடி ஏவுகணையை ஈரான் பயன்படுத்தியிருக்காங்க. குவைத்தையும் பஹ்ரைனையும் அடிக்கலன்னா இந்த வகையான ஏவுகணையை அவங்க பயன்படுத்துறதுக்கான ஒரு தேவையே இருக்காதுன்னு சொல்லியிருப்பார். இப்போ எக்ஸாக்டாக அதே டைப்பாக இருக்கக்கூடிய மிசைல்ஸ் இல்லை அதோட அப்கிரேடட் வெர்ஷன் சொல்லி இந்த ஒரு தாக்குதலில் இஸ்ரேலின் மீது ஈரான் பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ அடுத்தபடியாக IDFோட ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் கிட்ட இருந்து என்ன ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்னா, இது ஜஸ்ட் ஒரு தொடக்கம் மட்டும்தான். ஏன்னா ஈரான் அவங்களோட வார்னிங்கில் சீரியஸ் ஆஃப் அட்டாக்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்துக்காவது தாக்குதல் நடத்துகிற மாதிரி. ஸோ முதல் கட்ட நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்கன்னா, எமர்ஜென்சி சர்வீசஸ் எல்லாத்தையும் பங்கர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களோட 32 ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்ஸ், இஸ்ரேலோட ரொம்ப கிரிட்டிக்கலான நெட்வொர்க்ஸ், இது எல்லாத்தையும் மறு அறிவிப்பு வர வரைக்கும், அதாவது எத்தனை நாள் வேணா இருக்கலாம், இந்த மறு அறிவிப்பு வர வரைக்கும் நீங்க பங்கர்ஸ்ல இருந்து தான் ஆப்ரேட் ஆகணும். யாருமே வந்து பூமியோட மேல் பரப்புக்கு மேல, அந்த சர்ஃபேஸ்க்கு மேல ஆப்ரேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. அடுத்த வரக்கூடிய நாட்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள்ன்றதை எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி மூடி இருக்காங்க. யாருமே வந்து அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் எந்த ஒரு பப்ளிக் கேதரிங்ஸும் நடத்தக்கூடாது, அதிகமான மக்கள் ஒரு இடத்துல கூடக்கூடாதுன்னு பல்வேறு கட்டளைகள்ன்றதை கொடுத்திருக்காங்க. அண்ட் இஸ்ரேலோட ரேபிட் ரெஸ்பான்ஸ் டீம்ன்றதும் இப்போ களத்தில் இறங்கியிருக்கு. எந்தெந்த இடத்துல இடிபாடுகள் ஏற்பட்டிருக்கு, இல்லை எவ்வளவு நபர்கள் அங்கே காயமடைஞ்சிருக்காங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ மீட்பு பணிகளை தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே பெரிய எஸ்கலேஷன் கேட்டிங்கன்னா, டேஞ்சரஸ் எஸ்கலேஷன். ஏன்னா ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவாக ஈரான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரைக் நடத்துறாங்கன்னா, இஸ்ரேல் இதுக்கு ஹெவி ரிட்டாலியேஷன்றதை பண்ணுவாங்க. இப்போ லேட்டஸ்டாக இந்த வீடியோ பேசிட்டு இருக்கப்போ வந்திருக்கக்கூடிய சில செய்திகள்லாம் பார்க்குறப்போ சென்ட்ரல் இஸ்ரேலில் சில எக்ஸ்ப்ளோஷன்ஸ் உணரப்பட்டிருக்கு. அப்படின்னா அடுத்த கட்ட தாக்குதல் இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் நடத்துறாங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய தாக்குதலை ஈரான் தொடங்கியிருக்காங்கன்றதான் தெரியுது. ஈரானோட மெஹராபாத் ஏர்போர்ட்ல இருந்து அத்தனை இடங்களும் இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்ஸ்ல குறிவைக்கப்பட்டிருக்கு. இதுல இஸ்ரேலுக்கு இருக்க ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, அமெரிக்கா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. வந்துருவாங்க எப்படியும், ஈரான் அவங்க தொடர்ந்து அடிக்கிறப்போ பின்னாடியே அமெரிக்கா கிளம்பி வந்துருவாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா யார் இந்த இடத்துல யாரை டாமினேட் பண்றாங்க? அப்ப இஸ்ரேல் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அமெரிக்கா நினைச்சாலும் இந்த இடத்துல தடை போட முடியாதா? இஸ்ரேல் நினைச்சா எதை வேணா செய்வாங்களான்னு சொல்லி அந்த கேள்விகளை இது இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு. லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் அப்ரூவல் கொடுத்திருக்காரு. ஆனா ஈரானுக்கு எதிராக ஸ்ட்ரைக்ஸ் நடத்தக்கூடாதுன்றப்போ இந்த யுத்தம் எந்த ஒரு டைனாமிக்ஸ்ல போயிட்டு இருக்குன்னு தெரியும். ட்ரம்ப் இப்போ ரொம்ப டெஸ்பரேட்டடா இருக்காரு, எப்படியாச்சும் இந்த சீஸ்ஃபயர் டீலை முடிச்சாங்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் அவர் கிளைம் பண்ணிட்டு வந்தது, உலகத்தோட யுத்தங்களை நான் நிறுத்தியிருக்கேன், இத்தனை நாடுகளில் நான் அமைதியை கொண்டு வந்திருக்கேன், எனக்கு வந்து நோபல் பிரைஸ் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு மனுஷனை இப்போ இந்த யுத்தத்தை அவரால் முடிக்க முடியலன்றப்போ அது அவரோட ஆட்சியில் எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்குன்றது தெரியும். ஸோ எல்லாம் சேர்ந்து கைகூடி வர நேரத்தில் இஸ்ரேல் இந்த ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு நல்லா தெரியும் ஹெஸ்புல்லாவை எப்படி அடிச்சா ஈரான் இறங்குவாங்கன்றது தெரியும். இந்த சீஸ்ஃபயர் டீல் முடிஞ்சிட்டா ஈரானோட அப்ஜெக்டிவ்ஸ் ஈரானுக்குள்ள முடிக்கப்படாது. சில நாட்களுக்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ அவர்கள் பேசுனதை உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறேன். IRGC ஃபாலோ ஆகிற வரைக்கும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க. ஆனால் அமெரிக்காவோட அதிபர் அதை மென்ஷன் பண்ணலை. இஸ்லாமிக் ரெஜிமெண்ட் மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் ஆனால் போதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போது அமெரிக்காவோட திட்டம் வேற, இஸ்ரேலுக்கு திட்டம் வேற. ஆனால் ஈரானோட இந்த தாக்குதலை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டனா கண்டிப்பாக அதுக்கான சான்சஸ்ன்றது ரொம்ப கம்மி. ஏன்னா ஒவ்வொரு முறை இஸ்ரேல் வந்து ஈரானோட ஸ்ட்ரைக்ஸை எதிர்பார்க்குறப்போ அதற்கேற்ற மாதிரி முன்னேற்பாடுகள் எடுப்பாங்க. அவங்களோட பங்கர்ஸ் ஓப்பன் பண்ணுறது, த்ரெட் லெவலில் வந்து 3 அல்லது 4க்கு உயர்த்துறது, இது எதையுமே நேற்று பண்ணலை. எதிர்பாராத நேரத்தில் இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. மிசைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த வார்னிங்ன்றதே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் ஆனதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஈரான் ரிட்டாலியேஷன் ஹெவியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மீண்டும் 2 தரப்புக்கும் மிகப்பெரிய அளவு மோதல் உருவாகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அமெரிக்காவோட பேச்சை இஸ்ரேல் கேட்க மாட்டாங்க, அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போ யார் இந்த இடத்துல யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ அது விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.